ஸோ அடுத்தது வந்து யூனிட் 4. ஸோ யூனிட் 4ல் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ 14A அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கொஷின் செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன், கான்க்ரீட்டிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், அடுத்து வந்து எரெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து 14Aல கம்பல்சரி இதில் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துடும். ஓகேவா? ஏன்னா இதுதான் சிலபஸில் இருக்குது. 14A கம்பல்சரி நமக்கு இதுலேருந்து வந்துடும். ஓகே, 14B கூட நமக்கு இதுலேருந்தே கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரியா? 14A 14B ரெண்டுமே வந்து இதுலேருந்தே வர்றதுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் இது ரொம்ப பெரிய டாபிக். இது எர்த் எக்ஸ்கவேஷன் எக்யூப்மெண்ட்டு, கான்க்ரீட்டிங் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு, எரெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி நமக்கு ரெண்டுமே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷின் என்ன வரலாம் அப்படின்னா, டீ வாட்டரிங் அண்ட் பம்பிங் எக்யூப்மெண்ட், இதை பற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, மற்ற கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொஷினே வந்து 14A 14B இதே தான் நமக்கு மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் கொஷினாக இந்த டாபிக் பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, 14A வந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்து கேட்டுட்டு 14B என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்டோரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 2 ஃப்ளோர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்கவேஷன்லேருந்து ஸ்டார்டிங் பண்ண எக்ஸ்கவேஷன்லேருந்து எரெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம படித்ததை வச்சு ஒரு 2 ஸ்டோரி பில்டிங்க்கு நம்ம எர்த் எக்ஸ்கவேஷன் ஆரம்பித்து ஸோ கான்க்ரீட்டிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இதெல்லாம் படித்தோம் இல்லையா, ஒரு கம்பைண்டாக நம்மளே வந்து எழுத வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். அது மாதிரி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகே, ஸோ 14A வந்து செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஃபார் எர்த் எக்ஸ்கவேஷன், கான்க்ரீட்டிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், எரெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு வந்துடும். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கொஷினும் இது கொஷின் ரஃபாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது படித்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆஸ் பர் சிலபஸ் படி கேட்கணும் அப்படின்னா 14Aல இதுலேருந்து ஒரு கொஷின் வரும், 14Bயில் வந்து இதுலேருந்து ஒரு கொஷின் தான் வரும். ஓகே, ஆஸ் பர் சிலபஸ் அவங்க எப்படி கேட்குறாங்களோ இந்த மாதிரி இதுலேருந்து எப்படி கேட்கலாம். இல்லைனா வந்து நமக்கு 14B வந்து ஜென்ரல் கொஷினாகவும் நமக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி இதையும் பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து சப்போஸு என்ன பண்ணலான்னா பார்ட்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து 2 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4th யூனிட்டில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஃபார் காம்பேக்ட் கான்க்ரீட், அதாவது ஒரு கான்க்ரீட்டை காம்பேக்ட் பண்ணுறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, எக்யூப்மெண்ட் யூஸ் ஃபார் காம்பேக்ட் கான்க்ரீட் கேட்கலாம், முக்கியமான கொஷின். அடுத்தது ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், வாட் ஆர் தி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் சொன்னோம் இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ஸு இதை பேஸ் பண்ணி தான் எல்லா 2 மார்க்ஸும் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஃபார் டிகிங் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ ட்ரென்ச்சர், அப்புறமேட்டு பவர் ஷாவல் எக்ஸ்கவேட்டர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இதில் வந்து க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணி என்ன க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும் அது கேட்கலாம் 2 மார்க்கில். அடுத்து வாட் ஆர் தி வேரியஸ் எக்ஸ்கவேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்கலாம். அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்க்ரீட் மிக்சஸ் கேட்கலாம். அப்புறம் அட் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் மெஷின்ஸ் நீடட் ஃபார் எரெக்ஷன். ஓகேவா? இந்த கொஷின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ட்ரெட்ஜிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ட்ரெட்ஜஸ் கேட்கலாம். ஹவு டு கேல்குலேட் அவுட்புட் ஆஃப் ஸ்க்ராப்பர். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் எர்த் மூவிங் ஆப்ரேஷன்ஸ், வாட் ஆர் தி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் எர்த் மூவிங் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் இந்த டாபிக்ஸ்குள்ளே வர டாபிக். ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சிங்கிள் அண்ட் டபுள் ஆக்டிங் ஹேமர், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் காம்பேக்ஷன், வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் இன் மைண்ட் ஒயில் செலக்டிங் எக்யூப்மெண்ட். ஓகே, இதே கொஷின் அந்த க்ரைட்டீரியா பார்த்தோம் இல்லையா மேலே, க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு அதே தான். வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் இன் மைண்ட் ஒயில் செலக்டிங் அண்ட் எக்யூப்மெண்ட். ஓகேவா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் வைப்ரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் காம்பேக்ஷன் ப்ராசஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஹைட்ராலிக் மிஷின்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த எல்லா கொஷினுக்கும் ஆன்சர்ஸ் படிச்சுக்கேன். சரியா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்க்ரீட் மிக்சஸ். ஸோ கான்க்ரீட் மிக்சஸ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இன்னொரு கொஷின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கான்க்ரீட் மிக்சர்ஸ் எங்கே இருக்குது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்க்ரீட் மிக்சர்ஸ், அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்க்ரீட் மிக்சர்ஸ். ஸோ அதே தான் இங்கே வந்துருக்கு. ஸோ நேம் தி எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் வால்யூம் பேட்சிங் இன் கான்க்ரீட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இந்த கொஷின் 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.